ஓம் சாந்தி. 25/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா முருகன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராக பாட எடுத்து வந்திருக்கிறார். நம்மள இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த முறையை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சார்ட் ஆகும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள். ஒவ்வொரு அடியிலையும் நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் உயர்ந்த சார்ட்ன்றாரு. சார்ட் நம்ம டெய்லி வைக்கிறோம்ல, அதுல உயர்ந்த சார்ட் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறதுன்றாரு. ஸ்ரீமத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் தான் நிச்சயமா அவங்க கண்டிப்பா முரளியை படிப்பாங்கன்றாரு. முரளியை தவற விட மாட்டாங்க. கேள்வி: ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகி உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பதில்: குழந்தைகளாகி உங்களிடம் நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாருமே கேட்க முடியாது. நம்ம கிட்ட யாராலையும் நீங்க நல்லா இருக்கீங்களா, உடல் நலமா இருக்கான்னு கேட்க முடியாது. ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என நீங்க கூறுகிறீங்க. நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்ம ஆத்ம உணர்வுல நம்ம நலமா இருக்கிறோம், நம்ம உடலையும் நம்ம நலமா பார்த்துக்கிறோம். அதனால எப்போதும் நலமா இருக்கிறோம்ட்டு தான் நம்ம சொல்றோம். எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது. அவரே கிடைத்து விட்டார். நமக்கு என்ன கவலை இருந்ததுன்னா, நம்ம கடவுள் கிடைக்கலேன்னு தான் கவலையா இருந்தது. அவரே கிடைச்சிட்டாரு. வேற எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே இப்ப கிடைச்சிட்டாரு. அப்ப வேற எந்த விஷயத்தை பத்தி கவலைப்படணும்? நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள். நமக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம நலமாக இருக்கிறோம் தான் நம்ம சொல்லுவோன்றாரு. ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலையே இல்லை. இப்ப நமக்கு எதை பத்தியும் நமக்கு கவலை இல்லையா? நம்ம கடவுளே கஷ்டாரு. இருக்கிறதுலே ரொம்ப பயமான விஷயம் மரண பயம்தான். அதையே வென்றவங்க தான் நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப நமக்கு என்ன கவலை இருக்கு? ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் கவலை இல்லைன்றாரு. இவர்களுடன் மாயை போரிட்டு இருக்கிறது என பாபா பார்க்கும்போது, குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா என கேட்பார். ஆனா இப்ப யார் நம்ம கிட்ட நலமா இருக்கீங்களான்னு கேட்பாருன்னா பாபா தான் கேட்பாரு. எப்பன்னா மாயாவோட நமக்கு போர் நடக்கும்போது தான் இந்த மாயை கிட்ட தோத்து நம்ம விழுந்து கடந்தோம்னா பாபா அப்பதான் கேட்பாராம், நீங்க நலமா இருக்கீங்களான்னு சொல்லி பாபா கேட்பாருன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என பாபா புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு அப்பா, ஆசிரியர், குருவாகவும் இருக்கிறாரு. இந்த நினைவில் நிச்சயம் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க எப்பயுமே ஞாபகம் இருக்கும். கடவுள் அப்பாவா இருக்கிறாரு, எனக்கு ஆசிரியரா பாடம் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாங்க. இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது. இந்த நினைவை வேற யாராவது சொல்லி கொடுக்க முடியும்? ஒரே ஆளே தந்தையா, ஆசிரியரா, குருவா யாராவது என்ன நினைங்கன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல. கல்பகல்பமாக தந்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஞான கடல் பதீத பாவனரா இருக்கிறாரு. இப்போது தான் இதை புரிந்து கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர்தான் ஞான கடல். ஞானத்தை நம்ம கொடுக்கிறாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாரு. ஞானத்தின் 3வது கண் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு ஞானத்தினுடைய 3வது கண் கிடைச்சிருக்குது. குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தந்தையே மறந்து விட்டீர்கள் என்றால் டீச்சர், குரு எப்படி நினைவுக்கு வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஞானத்தினுடைய 3வது கண் நமக்கு தெய்வீக புத்தி இப்ப கிடைச்சிருக்குன்ட்டு. ஆனாலும் பாபாவே நினைக்கல, மறந்துட்டோம்னா அப்புறம் எப்படி தந்தையே ஞாபகம் வரலன்னா அப்புறம் எப்படி டீச்சர், குரு எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது என்றார். பாபாவின் 3 ரூபங்களையும் மறக்க வைக்கிறது. இந்த மாயா என்ன பண்ணுதுன்னா பாபாவே மறக்க வைக்குது. அவர் தான் நமக்கு அப்பாவா, டீச்சரா, சத்குருவா வந்திருக்கிறாருன்றதே நம்ம மறந்துடும். நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என கூறுகிறார்கள். சில டைம்ல குழந்தைகளே சொல்றாங்க, பாபா நாங்க மாயாட்ட தோல்வி அடைந்துட்டோம், உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. பாபா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு செகண்டுமே பாபா நினைச்சோன்னா அவ்வளோ வருமானம்ன்றாரு. இந்த ஒரு பாயிண்ட் முரளி கூட லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு அடியிலுமே நமக்கு பல கோடி மடங்கு இருக்குன்றாரு. ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும்னு சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மாயாட்ட போய் தோல்வி அடைஞ்சா எப்படி இவ்வளவு கோடியை நீங்க பெற முடியுன்றாரு. தேவதைகளுக்கு கூட தாமரையின் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தேவதைகள்லாம் அந்த பக்தி மார்க்கத்துல லட்சுமி, சரஸ்வதி எல்லாரும் எது மேல உட்காந்துருப்பாங்கன்னா தாமரை மேல உட்கார்ந்துருப்பாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா யாராவது தாமரை மேல உட்கார முடியுமா? ஒரு சின்ன பூ மேல ஒரு ஆளு போய் எப்படி உட்கார முடியும்? அது எதுக்காக காமிச்சிருக்கிறாங்க? இது ஈஸ்வரனுடைய படிப்பாகன்னு சொல்றாரு. அவங்க சங்கமயுகத்துல தாமரை மலர் மாதிரி வாழ்ந்தாங்க. சேற்றுல இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி வாழ்ந்ததுனால அவங்களுக்கு அந்த வாகனம்
அது மேல இருந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஈஸ்வரனுடைய படிப்பாகுன்றாரு. மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது. இது பாபா எல்லாமே யதார்த்தமா சொல்லி கொடுப்பாரு. இத அவரு கடவுளே சொல்லி கொடுக்குற படிப்பு. மற்றதெல்லாம் மனிதர்களோட படிப்பு. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்காதுன்றாரு. தேவதைகளின் மகிமை பாடுகிறார்கள், இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தை தான் சொல்லி சொல்றாரு. இப்ப லட்சுமி நாராயணன், முருகர் எல்லாரோட மகிமையும் பாடுறாங்க இல்லையா? இருந்தாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ரொம்ப ஹையஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் பரம்பிதா பரமாத்மா தான். மற்றபடி அவர்களின் பெருமை என்னன்னு சொல்லி சொல்றாரு. இன்று கழுதை நாளைக்கு ராஜா, இப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றார். அதாவது இன்னைக்கு கழுதையா இருக்கிறவங்க தான் நாளைக்கு ராஜாவா. இன்னைக்கு கழுதைன்னா அது பொதி சுமக்கிறது தான் கழுதை. இப்ப நம்ம பொதி சுமந்துட்டு இருக்கிறோம்ல, நம்ம கவலையெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்ப பொறுப்பு அது இது நம்ம தலை மேல போட்டுக்கிட்டு கழுத மாதிரி பொதி சுமந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? நாளைக்கு இதே கழுதைதான் நாளைக்கு ராஜா ஆக போகுதுன்றாரு. அதை பத்தி என்ன பெருமை இருக்குன்றாரு. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள் என அறிகிறீர்கள். ஆனா இந்த பிகே ஆகுறது, பிகே லைஃப்ல வெற்றி அடையிறது ரொம்ப கஷ்டம். இதுல நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறது கஷ்டம். அதனால நிறைய பேர் இங்க தோல்வி அடைகிறாங்கன்றாரு. ஞானம் மிக எளிதான, சொல்லி கொடுக்குறவரும் ஹையஸ்ட், அவர் சொல்லி கொடுக்குற ஞானம் ரொம்ப ஈஸி. இருப்பினும் மிக சிலரே தான் தேர்ச்சி அடைகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் பாபா கேக்குறாரு, இதுல ஏன் கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆகுறாங்க? ஏன்னா மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது. இந்த மாயை மாயன்றது அந்த வீண் எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரியான எண்ணங்கள் காமம், கோபம், பற்று சம்பந்தப்பட்ட அந்த அகங்காரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் அது மாயை. அது நம்ம பாபாவை நினைக்க விடாம பண்ணுது. அதாவது பாபா நினைச்சோம்னா ஹையஸ்ட்லா போயிடணும். ஆனா அதை பண்ண விடாம இந்த மாயை நம்மள அடிக்கடி மறக்க வைக்குது. தனது சாட்டை வையுங்கள் என பாபா கூறுகிறார். பாபா இப்ப சொல்றாரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செக் பண்ணுங்க. அமிர்த வேலை பண்ணனா, முரளி படிச்சனா, டிராபிக் கண்ட்ரோல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செஞ்சனா, சாப்பாடு பாபா நினைவுல சாப்பிட்டேனா, அன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு எப்படி சாப்பிடணும்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருந்தார் தனியா முரளி. அதனால இதெல்லாம் நான் செய்யறேனா, 5 சொரூபத்தை நான் சுத்துறேனா நாள் முழுவதும். நைட்டு தூங்க போகும்போது 1/2 மணி நேரம் பாபா நினைச்சிட்டு அவர்கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, சேவை குறித்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் படுகிறேனா, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. ஆனால் எழுதுவதில்லை. பாபா சொல்றாரு, யாருமே சார்ட் எழுதுங்கன்னா எழுதுறது இல்ல. எதுவரை எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை, சில நேரம் கீழான நிலை. சிலர் சார்ட் எழுதுறாங்க, இருந்தாலும் சார்ட்ல சில நாள் நல்லா இருக்குது, சில நாள் கீழான நிலை சார்ட் இருக்குதுன்றாரு. அதாவது ரொம்ப நேரம் நினைக்கிறதே இல்ல. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சார்ட் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒவ்வொரு அடியிலையும் பாபா முரளியில ஒரு ஒரு அடி நம்ம கொடுக்குறாரு. இப்படிதான் இருக்கணும். அதாவது எண்ணம், சொல், செயல்னா இப்படிதான் இருக்கணும். நினைக்கிறது நல்லதே நினைக்கணும், பேசுறது நல்லதே பேசணும், செயலும் நல்லதா அந்த பாபா நினைவுல ஆத்ம உணர்வுல செய்யணும். இதுதான் ஸ்ரீமத். இத நம்ம கரெக்டா அந்த உயர்ந்த ஒவ்வொரு அடியுமே நம்ம ஸ்ரீமத் ஃபாலோ பண்றோம்னா அதுதான் உயர்ந்த சார்ட்ன்றாரு. இப்ப பாருங்க, அதை ஃபாலோ பண்றது ரொம்ப சில பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பாவம் இவர்களுக்கு வெக்கம் ஏற்பட்டுகிறது என பாபா புரிந்து கொள்வார். பாபா இப்படி சொல்லும் போது நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம். அதனால நமக்கு வெக்கம் ஏற்படுதுன்ட்டு பாபா புரிஞ்சுக்கிறார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை அமல்படுத்த வேண்டும். சரி, வெக்கம் வராம பாபா கிட்ட கை தூக்கணும்னா நம்ம ஸ்ரீமத்தை டெய்லி அமல்படுத்தணும்ன்றாரு. 1-2% கஷ்டப்பட்டு எழுதுறாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கஷ்டப்பட்டு இந்த சார்ட் எழுதுறாங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு மதிப்பளிப்பது இல்லை சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாவை நினைக்கணும் இல்லையா, அதுவே ஸ்ரீமத்து. இன்னொன்னு நமக்கு நடக்கிறது எல்லாத்தையும் பாபாட்ட சொல்லணும், அதுவும் ஒரு ஸ்ரீமத்து. சார்ட் வைக்கணும், அதுவே ஸ்ரீமத்து. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம மதிப்பளிக்கிறதே இல்லைன்னு சொல்லி திட்டுறாரு. முரளி கிடைக்கிறது அப்போதும் படிப்பதில்லை. இன்னொன்னு மெயின் பாயிண்டே முரளி படிக்கணும். ஞானம், யோகம், அதாவது பாபா நினைக்கணும், முரளி படிக்கணும். முரளி கிடைக்குது, அப்போது கூட படிக்கிறது இல்ல. பாபா கூறுகிறார் என்றால் உண்மை. முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு நிச்சயம் தோன்றும். இப்ப பாபா சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏன்னா நம்ம முரளியே நம்மளே படிக்கணும்னா மற்றவங்க எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. என்னை நினைத்தால் சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகிறார். இப்ப பாபா நினைச்சா போதும், நம்ம சொர்க்கத்துக்கு அதிபதி ஆயிடலான்றாரு. இதில் பாபாவும் வந்து விட்டார், படிக்க வைப்பவரும் வந்து விட்டார். இதுல பாபாவும் வந்துட்டாரு. அதாவது பாபா நினைச்சாலே போதும், சொர்க்கத்துக்கு போயிடலாம்.
பாபாவும் வந்துட்டாரு இல்லையா, அதுல பாபா வந்துட்டாரு, படிக்க வைக்கிறவர் ஆசிரியர் அவரும் பாபா தான், அவரு வந்துட்டாரு. சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்து விட்டார். அப்ப வந்து பாபா நினைச்சாலே அவர் தந்தையாவும் இருக்கிறாரு, படிக்க வைக்கிறவர் ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் நமக்கு வந்துட்டாரு. சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்து விடுகிறதுன்றாரு. இங்கே நீங்கள் ரிவைஸ் ஆவதற்காக வருகிறீர்கள். இங்க நம்ம வந்து ரிவைஸ் பண்றதுக்காக வரோம். எங்க மதுபனுக்கு சென்டருக்கு எல்லாம் போறோம்னா அந்த முறையை படிக்க போறோம். பாபாவும் இதைதான் புரிய வைக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மறந்து விட்டோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள். பாபா திரும்ப திரும்ப அதே தான் புரிய வைக்கிறார். ஏன்னா நம்மளே சொல்றோம், பாபா நாள் முழுவதும் உங்களை நினைக்கவே இல்லை, மறந்துட்டேன், ஏதேதோ வேலை புத்தி இல்லாது இது. இப்ப புத்திக்கு ரொம்ப புத்தி வந்து பிஸியா இருக்குது, அந்த வேலை இந்த வேலைன்னு நமக்கு பாபா நினைக்க மறந்துடும். அதனால நம்மளே சொல்றோம்ன்றார். ஆகவே இங்க ரிவைஸ் ஆவதற்காக வருகிறார்கள். அதனாலதான் நம்ம மதுபனுக்கெல்லாம் போறோம். சிலர் செய்தாலும் கூட ரிவைஸ் ஆவதில்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள் சொல்லி சொல்றார். சிலர் எது செஞ்சா கூட ரிவைஸ் ஆகிறது இல்லைன்றாரு. அதிர்ஷ்டத்துல அவங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் முயற்சி என்ன செய்வாங்கன்றாரு. இப்ப முரளியை வந்து நம்ம ஒரு தடவை கேட்கிறோம், ஒரு தடவை படிக்கிறோம் அப்படின்னா அது புத்தியில பதியாது. நம்ம வந்து அதை மத்தவங்க சொல்லும் போது நல்லா பதியும். இன்னொன்னு அதை ஒரு 2 3 தடவை 4 தடவை வாசிக்கும் போது நல்லா பதியும். இதை யாராவது சொல்றதை நம்ம கேட்டுக்கிட்டே போட்டு வீட்டுல போட்டுட்டு கேட்டுட்டே இருந்தாலும் நல்லா பதியும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு பாருங்க, ரிவைஸே ஆகிறது இல்ல சிலருக்கு அப்படின்றாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா என்ன முயற்சி செய்வாங்க? முயற்சி செய்யப்போர் ஒரே ஒரு தந்தை தான். ஆனாலும் கடவுள் யாரையும் விடுறது இல்ல, எல்லாரையும் வந்து பிடிக்கிறாரு, டிராமால விடமாட்டாரு, எல்லாரையும் முயற்சி பண்ண வைக்கிறாரு. இதுல யாருக்கும் அதிக உபசாரம் விருந்தோம்பல் செய்ய தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த படிப்பில் அதிகமாக படிப்பதற்காக ஆசிரியரை அழைக்கிறாங்க. இப்ப வந்து அந்த லௌகீக படிப்புல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம படிக்கணும்னா தனியா டியூஷன் எல்லாம் வச்சுட்டு ஆசிரியரை கூப்பிட்டு வச்சு படிக்க வைக்கிறாங்க. இங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக அனைவரையும் ஒன்று போல படிக்க வைக்கிறார். இங்க பாபா வந்து தனித்தனியெல்லாம் டியூஷன் எல்லாம் எடுக்க மாட்டாரு. அவர் எல்லாரையும் தான் படிக்க வைக்கிறார். ஒரே முறையில்தான், ஆனா எல்லாருக்கும் ஒரே ஒரே கிளாஸ் தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை படிக்க வைப்பார்கள்? எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் தனித்தனியா போய் எப்படி எல்லாரையும் படிக்க வைக்கிறதுன்றாரு. எனக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த படிப்பில் யாராவது பெரிய ஆட்களின் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதிகமாக படிக்க வைப்பதற்காக வாய்ப்பளிப்பார்கள். அந்த படிப்புல இப்போ யாராவது எம்எல்ஏ பசங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதிகமா படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பளிப்பாங்களாம். இவ்வளவு டல்லாக இருக்கிறாரு, அந்த மாதிரி குழந்தைங்க ஒழுங்கா படிக்காது, டல்லா இருக்கும் படிப்புல. ஆகையால் படிக்க வைத்து அவர்களை தகுதி அடைய வைக்க வேண்டும் என ஆசிரியருக்கு தெரியும். அதனால ஆசிரியர் வந்து தனியா அந்த பிள்ளைய கூப்பிட்டு தனியா சொல்லி கொடுத்து தேர்ச்சி அடைய வைப்பாங்க. இந்த டீச்சர் அவ்வாறு செய்யறதில்லை. இப்ப நம்மள அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கிறோம்னா நம்மள பாபா அந்த மாதிரிலாம் செய்யறது இல்லை. இவர் அனைவரையும் ஒன்று போலதான் கற்க வைக்கிறார். நம்மளை கூப்பிட்டு தனியா நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் பாபா எடுக்க மாட்டாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்குறாரு. அதிகமான முயற்சி என்றால் டீச்சர் சிறிது கருணை காண்பிக்கிறார். சிலர் பைசாவும் பெறுகிறார்கள். முக்கியமாக நேரம் எடுத்து படிக்க வைக்கிறார்கள். இப்ப ரொம்ப முயற்சி பண்ணணும்னா கொஞ்சம் டீச்சர் என்ன பண்றாங்க, அவங்க மேல கருணை வச்சு அதுக்காக காசு கூட டீச்சர் வாங்கிக்கிறாங்க. அந்த லௌகீக படிப்புல சொல்றாரு. முக்கியமாக நேரம் எடுத்துலாம் படிக்க வைக்கிறாங்க. இதன் மூலம் அவர்கள் அதிகமாக படித்து புத்திசாலியா ஆகுறாங்க. ஆனா இந்த தந்தை நம்மளுடைய டீச்சர் இருக்கிறாருல, அவர் அனைவருக்கும் ஒரே ஒரு மந்திரம் தான் கொடுக்குறாரு. அது என்னன்னா மன்மனா பவ. அவர் என்ன சொல்றாரு, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க, அதுவே போதும்ன்றாரு. இதான் மகா மந்திரம். தந்தை ஒருவரே தான் பதித்த பாவனர். அவருடைய நினைவில் தான் நாம் தூய்மையாக மாறுவோம். இப்ப கடவுள் ஒருத்தர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவரோட நினைவுல தான் நம்ம தூய்மையாக மாறுவோம். அது குழந்தைகளாகிய உங்களின் கையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இத போய் இப்ப இன்னொருத்தவங்க வந்து நினைக்க வைக்க முடியாது. இல்ல பாபாவே நம்மள வந்து நினை அப்படின்னு அவர் நமக்கு பதிலா அவர் நினைக்க முடியாது. நம்ம நினைச்சாதான் நம்ம வந்து பதவி அடைய முடியும். அதனால எவ்வளவு நினைப்பீர்களோ அவ்வளவு தூய்மையாவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த அளவு என்ன நினைப்பீங்களோ அவ்வளவு தூய்மையாயிடுவீங்கன்றார். பதவிக்கு ஆதாரம் ஒவ்வொருவரின் முயற்சி ஆகும் சொல்லி சொல்றாரு. பதவி அடையிறதுன்னா அவங்கவுங்க கையில தான் இருக்கு. ஸ்கூல்ல கூட நீங்க படிச்சுன்னா நீ நல்லா டாக்டர் ஆவ இன்ஜினியர் ஆவன்றாங்களா, அந்த மாதிரி நம்ம பதவி அடையணும்னா நம்ம முயற்சி தான்றாரு. அவர்கள் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்தும் செல்கிறார்கள். அங்க பக்தியில நம்ம தீர்த்த யாத்திரைக்கு போறாங்க எல்லாரும், ஒருத்தவங்களை பார்த்து போறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் கூட நிறைய யாத்திரைகளை செய்தீர்கள். நம்ம கூட 63 ஜென்மமா இந்த வேலையதான் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய யாத்திரைக்கு போயிட்டு வந்தோம். பிறகு என்ன நடந்தது, கீழே தான் விழுந்து வந்துள்ளீர்கள்.
நம்ம எங்க போய் என்ன ஆச்சு, திரும்ப நம்ம கீழே இறங்கிதான் ஆத்மால பேட்டரி லோ தான் ஆயிடுச்சு இல்லையா. யாத்திரைகள் எதற்காக, பிறகு என்ன நடக்கும் எதுவும் தெரியவில்லை. நம்ம எதுக்கு யாத்திரை போறோம், அப்புறம் என்ன நடக்க போகுது எதுவும் நமக்கு தெரியாது. எப்போது உங்களுடையது நினைவு யாத்திரையாகும். இப்ப நம்ம காலால நடக்கிற யாத்திரை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம புத்தி மூலமா யாத்திரை செய்யணும். பாபாவை புத்தி மூலமா நினைக்கிற யாத்திரை செய்யறோம். மன்மனாபவ என்ற ஒரே வார்த்தையை தான் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய இந்த யாத்திரை அழிவற்றது ஆகும், அனாதி ஆகும். இதை நீங்க போன கல்பமே இதே மாதிரிதான் நீங்க என்ன நினைச்சீங்க. இந்த யாத்திரை அழிவற்றதுன்னு சொல்றாரு. அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரை அனாதி காலத்துல இருந்து செய்கிறோம்னு சொல்வார்கள். இப்ப காசி ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் போறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க எத்தனை வருஷமா இங்க வரீங்கன்னு, நாங்க இதெல்லாம் ரொம்ப தொன்று தொட்டே வந்துட்டு இருக்கிறோம். எங்க எங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்தே நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்பம் கல்பமாக இந்த யாத்திரை செய்கிறோம் என கூறுகிறீர்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்களாவது இப்பதான் பண்ணீங்க, நாங்க போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி போன கல்பத்துல இருந்து நாங்க இந்த யாத்திரையை பண்ணிட்டு இருக்கிறோம்ட்டு நீங்க சொல்றீங்க. இந்த யாத்திரையை தந்தையே நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நினைவு யாத்திரை யோகாவை யாரு கற்றுக் கொடுக்குறாங்க, ராஜயோகத்தை சிவனே கற்றுக் கொடுக்குறார். அந்த யாத்திரைகளில் எவ்வளவு மாற்றம் அடைகிறார்கள். அங்க போனோம்னா நம்ம இந்த காசி ராமேஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் போறோம்னா எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள். நாங்க போயிட்டு ஒன்னும் கிடைக்கல, எப்பயும் போலதான் இருக்கு வாழ்க்கை, ஏமாற்றம் தான்றாரு. எவ்வளவு சட்டம் இருக்கிறது அதுக்கு போனோம்னா, அவ்வளவு சட்டம் வேற இருக்குது. இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது. அங்க போனோம்னா நம்ம இப்ப காசு செலவு பண்ணணும், நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும், டிக்கெட் புக் பண்ணணும், காசு செலவு பண்ணணும், எங்க போனாலும் செலவாகும், நிறைய விஷயம் இருக்குது. அந்த யாத்திரைக்கு போயிட்டு வந்தாலும் ஏமாற்றம் தான். ஆனா இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது. நம்ம இங்க எங்க வேணாலும் எங்கேயும் போக தேவையில்ல, காலால் நடக்க தேவையில்ல, ஒரு பைசா செலவும் இல்ல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே புத்திய கனெக்ஷன் பாபா கிட்ட வச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதி கிடைக்கும். எங்கேயும் போக கிடைக்காத அமைதி. நீங்க எத்தனை காசி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த அமைதி கிடைக்காது. அவ்வளவு ஒரு அமைதி உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார கிடைக்கும். அந்த மயான அமைதி இந்த யாத்திரையினுடையதுன்றாரு. ஒரு தந்தையை தான் நினைக்க வேண்டும், ஒரு பாபாவை நினைச்சா போதும், இதன் மூலம் தான் தூய்மையாக முடியும்னு சொல்றாரு. அவர் எப்பயுமே எவர் பியூரா இருக்கிறாரு. இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி நம்ம அவர் கூட போய் ஒட்டிக்கும் போது, அவரை நினைக்கும் போது அவரு மாதிரியே நம்ம ஆகிறோம். பாபா உங்களுக்கு இந்த உண்மையான ஆன்மீக யாத்திரை இப்ப கற்பிக்கிறார். அந்த யாத்திரைகளை நீங்கள் பல பிறவிகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நம்ம கோயிலா போனோம் இல்லையா, அது நம்ம இந்த பிறவின்னு இல்ல, போன பிறவி, அதுக்கு முந்தான பிறவி, நிறைய பிறவிதான் நம்ம இதைதான் செஞ்சுட்டு இருந்தோம். இருப்பினும் நாலாப்புறமும் சுற்றி அலைந்தோம். இருந்தாலும் நாலாப்புறமும் நமக்கு அந்த பழக்கமே போல இல்லையா. இப்ப கூட கூப்பிட்டா நம்ம போக வேண்டாம் இல்லையா. ஏன்னா அதுக்கு நம்ம ஆத்மால அந்த பழக்கம் இருக்குது. கடவுளை தேடி நம்ம போயிட்டு வந்தோம். பகவானிடம் இருந்து விலகியேதான் இருக்கிறோம் என பாடுகிறார்கள். ஆனா அவங்களே பக்தியில பாடுறாங்க, கடவுளே நான் என்னதான் உன்னை வழிபட்டாலும் உன்ட்டு நான் விலகியேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. யாத்திரையிலிருந்து திரும்பிய பிறகு விகாரங்களில் விடுவதால் என்ன நன்மைன்னு சொல்றாரு. இப்ப நிறைய பேர் யாத்திரைகளுக்கும் போயிட்டு வராங்க, போற வரைக்கும் சுத்தமா இருப்பாங்க, தூய்மையா. இந்த பீடி சிகரெட் இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க, தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாங்க, அவ்வளவு ஒரு இதுவா இருப்பாங்க. ஆனா போயிட்டு திரும்ப பழையபடி ஆயிடுவாங்க. அதனால என்ன நன்மைன்னு சொல்றாரு. எப்போது தந்தையே வந்திருக்கிறார், இதுவோ புருஷோத்தம சங்கமேகம் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப கடவுளே வந்துட்டாரு இல்லையா, இது புருஷோத்தம சங்கமேகம், ஆத்மா உத்தமமாகிற யுகம். தந்தை வந்து விட்டார் என அனைவரும் ஒரே நாளில் புரிந்து கொள்வார்கள். கடவுள் வந்துட்டாருன்றது ஒரு செகண்ட் போதும், எல்லாருக்கும் கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுவாங்கன்றாரு. ஒரே நாள்ல கூட புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. பகவான் கடைசியில் எப்படி கிடைப்பார், இதை யாரும் அறியவே இல்லை. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, குதிரை மேல ஒருத்தர் வருவார், அவர் தான் கடவுள், கல்கி அவதாரம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா விஸ்வரூப தரிசனம் மாதிரி கடைசியா காட்டுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி கடைசியில கிடைப்பாரு எல்லாருக்கும்ட்டு யாருமே தெரிஞ்சுக்கல. சிலர் நாய் பூனையில் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறார்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாய் வந்தாலும் அது பைரவர்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. பூனையில கூட கடவுள் இருக்கிறாருன்ட்டு பால் ஊற்றுவாங்க. அது மாதிரி நாயும் பூனை எல்லாமே கடவுள்ன்ட்டு நினைக்கிறாங்க. இது அனைத்திலும் பகவான் கிடைப்பாரான்னு சொல்லி கேக்குறாரு. எவ்வளவு பொய்யாக இருக்கிறது. இந்த நாய் பூனை எல்லாம் பகவான் இருக்கிறாரா, அப்புறம் ஏன் கஷ்டம் வந்தா நாய் பூனைகிட்ட போலாம்னா எது கடவுளேன்னு சொல்லி மேல கைய தூக்கி கூப்பிடுறீங்க பாபா கேக்குறாரு. எல்லாமே பொய்யாகவே சாப்பிடுகிறார்கள், பொய்யாகவே கொடுக்கிறார்கள், பொய்யாகவே இரவை கழிக்கிறார்கள் சொல்றார். ஆகவே இதற்கு பொய்யான கண்டம் என்று பெயர். உண்மையான கண்டம் என்று சொர்க்கத்திற்கு தான் கூறப்படுகிறது. சக்தி யுகம்ன்றது
சத்தியமான யுகம். அங்கதான் வந்து உண்மையா இருக்கும், எல்லாமே ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, அதுதான் உண்மைன்றார். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் அனைவரும் பாரதவாசிகளாக இருந்தனர். பாரதம் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. அங்க எல்லாருமே வந்து பாரதவாசி, அது அங்க வந்து யார் இருந்தாங்கன்னா பாரதவாசிகள் தான் இருந்தாங்க. இன்று அதே பாரதவாசிகள் நரகத்துல இருக்கிறாங்கன்றார். இதை இனிமேல இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடமிருந்து நாம் ஸ்ரீமத்தை பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நம்ம தான் தெரிஞ்சுக்கிறோம், அது இனிமேல இனிமையான குழந்தைகள்னு சொல்றாரு நம்மள. நம்மதான் பாபாவோட ஸ்ரீமத் மூலமா இந்த பாரதத்தை திரும்ப சொர்க்கமா மாத்துறோம். அச்சமயம் பாரதத்துல வேற யாருமே கிடையாது. உலகம் முழுவதும் தூய்மையாக மாறுகிறது. அத சொர்க்கமா இருக்கும்போது பாரதத்துல மற்ற கண்டங்களும் கிடையாது, மற்ற மற்ற தர்மத்தினரும் கிடையாது. கொஞ்சம் பேர் தான், அது பாரதவாசிகள் தான் இருந்தாங்க. உலகம் முழுவதும் அப்ப தூய்மையா மாறுதுன்றாரு. இப்போது எவ்வளவு நிறைய தர்மங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க எவ்வளவு தர்மம். பாபா முழு மரத்தின் ஞானத்தையும் இப்ப கூறுகிறார், உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். திரும்ப உங்களுக்கு பாபா போன கல்பத்துல சொல்லி புரிய வச்ச மாதிரியே இப்ப சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீர்கள். நாம தான் ஒரு காலத்துல தேவதைகளா இருந்தோம். பிறகு வைசிய சூத்திரரா இப்ப ஆயிட்டோம். இப்போது நீங்கள் பிராமணன் ஆகி இருக்கிறீங்க. இப்ப சூத்திரன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பாபா பிராமண நம்பிக்கை ஆக்கியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஒருபோதும் சன்னியாசியோ வித்வான்கள் மூலமாக கேட்டிருக்கிறீர்களா? நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒரு சத் சங்கத்துல ஏதாவது சன்னியாசி, நீங்க தான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தீங்க, வைசியரா இருந்தீங்க, இப்ப சூத்திரர் ஆயிட்டீங்க, இனிமே பிராமணர் ஆக போறீங்கன்னு யாராவது சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல. நானே அது, நீதான் அது அப்படின்ட்டு யாரா சொல்லியிருக்காங்க? இல்ல. நானே அது என்பதன் பொருளை பாபா எவ்வளவு எளிதாக இப்ப சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் யார் வாயிலிருந்து வராது. நானே அது என்றால் நான் ஆத்மா என்று அர்த்தம். ஆத்மாக்களாகிய நாம் இவ்வாறு சுழல்கிறோம். நான் ஆத்மா, நான் தான் தேவதை, வைசிய சூத்திரர். அந்த வைசியரா இருந்தா சூத்திரரா இருந்தா இப்ப பிராமணன் ஆயிருக்கிறேன். அது நானே தான் வெவ்வேறு வெவ்வேறு அந்த வர்ணத்துல வரேன் அப்படின்றது அது அர்த்தம். அதான் நானே அது. அதன் அர்த்தம் தான் வந்து அம்சோ சோகம். அவர்களும் ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம்ட்டு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, சாது சன்னியாசிகள், நான் தான் கடவுள்னு சொல்லிடுறாங்க. பரமாத்மாவில இருந்து ஆத்மா ஆகிறோம் என்று அவங்களே சொல்லிட்டாங்க. நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரியல. நானே அதுன்னா நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் வைசியர் சூத்திரர், அந்த மாதிரி வேற வேற வர்ணத்துல வரன்றத மாத்தி புரிஞ்சிட்டாங்க. நானே அது என்ற மந்திரத்தை சதா புத்தியில் நினைவில் நிறுத்த வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த மந்திரத்தை நான் தான் தேவதை, நான் தான் ஃபரிஸ்தா, அந்த மாதிரி நீங்க இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணணும்ன்றார். இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்க? இதெல்லாம் சுத்தி வந்தாதானே நீங்க சக்கரவர்த்தி ராஜா. இவர்கள் 84 பிறவின் பொருளை கூட புரிஞ்சு கொள்ளவில்லைன்னு சொல்றார். அவங்களுக்கு அந்த 84 பிறவி எப்படி எடுத்து வந்தாங்கன்றலாம் தெரியாது. பாரதத்தின் உயர்வும் வீழ்ச்சியும் என பாடப்பட்டிருக்கிறது. பாபா தான் வந்து இப்ப பாரதம் எப்படி உயர்ந்ததா இருந்தது, வீழ்ச்சி அடைந்ததுன்றதெல்லாம் நம்ம சொல்றாரு. சதோ பிரதான, சதோ ரஜோ தமோ, சூரிய வம்சம் சந்திர வம்சம் இப்படிதான் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்றாரு. சதோ பிரதானமா இருந்தது, சதோவா இருந்தது, ரஜோ தமோவா மாறி இப்ப தமோ பிரதானமா ஆயிடுச்சு. சூரிய வம்சம் சந்திர வம்சமா இருந்தது, அப்புறம் வைசிய வம்சம் சூத்திர வம்சமா இப்ப ஆயிடுச்சு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் தெரிந்துவிட்டது. ஒரே ஒரு தந்தை விதையின் ரூபத்தை தான் ஞான கடல் என்று கூறப்படுகிறது. இப்ப மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதையா வந்து மரம்னா விதை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை வந்து தந்தையே இருக்கிறார். அவர்தான் ஞான கடல். அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்துல வர்றதில்ல. இவ இந்த மரத்துல அவர் வர்றதில்ல, அவர் விதையா இருக்கிறாரு. அவர் வந்து அந்த நடிப்புல வர்றதில்ல, அந்த உடல் எடுத்து வர்றதில்ல, சரீரத்துல வந்து நடிக்கிறது இல்ல. மற்றபடி வராரு, வந்து இந்த பாடம் எடுக்கிற தந்தையா ஆசிரியரா சத்குருவா ஒரு ரோல் மட்டும் பிளே பண்றாரு. ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம் என்பது கிடையாது, இல்லவே இல்லை. அப்படி கிடையாது, நான் தான் கடவுள் அப்படிலாம் கிடையாது. பாபா தனக்கு அது வந்து பாபா சொல்றாரு, இந்த மாதிரி நானே கடவுள்ன்றது உண்மை கிடையாது, நானே பரமாத்மான்றது கிடையாதுன்னு சொல்றாரு. பாபா தனக்கு சமமாக நாலேஜ் ஃபுல்லாக மாட்டுகிறார். இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு இல்லையா? அப்ப நம்ம வந்து ஆசிரியர், நல்ல ஆசிரியர் மெச்சரா ஸ்டூடெண்டா மாறும். நம்மளே அந்த ஆசிரியரா மாறுவோமா? நம்ம வேற அவர் வேற தானே. அதே மாதிரிதான் இங்க வந்து பாபா வேற நம்ம வேற. பாபா வந்து அவருக்கு சமமா அவர்கிட்ட இருக்கிற ஞானம் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறாரு. நம்ம கொடுத்து நம்மள புத்திசாலியா நாலேஜ்ஃபுல்லா நம்மளையும் மாத்துறாரு. அதுக்காக நானே கடவுள்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதான் சொல்றாரு,
நாமே பரமாத்மான்றது கிடையவே கிடையாது. தனக்கு சமமாக கடவுளாக மாற்றவில்லை. இருந்தாலும் நான் அப்படியே 10 கடவுள் அந்த மாதிரி கடவுளா மாத்தல அவரு. அவரு வேற நம்ம வேற. ஆனா அவருக்கு சமமா அவர்கிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாம் நம்ம கொடுக்குறாரு. இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் புத்தியில் சக்கரம் சுழலும்னு சொல்றாரு. இதெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டாதான் அந்த ஞானம் நிறைந்த ஆத்மா அவங்க என்ன பண்ணுவாங்க, புத்தியில ஞானத்தை ஓட விடுவாங்க, சக்கரத்தையும் ஓட விடுவாங்க. அதாவது 5 சொரூபத்தை சுத்துவாங்க. நாம் எப்படி 84 பிறவி சக்கரத்தில் வருகிறோம் என நீங்கள் புத்தியின் மூலம் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நீங்க புத்தி மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் எப்படி நாங்க 84 பிறவி எடுத்து வந்தோம். ஃபர்ஸ்ட் தேவதையா இருந்தோம், அப்படியே நாங்க கலைகள் இறங்கி குறைஞ்சு அப்படியே வைசியர் ஆனோம், சூத்திரர், அதே மாதிரி ஒரு ஒரு வர்ணமா நாங்க அப்படியே இறங்கி வந்தோன்றது நீங்க புத்தி மூலமா புரிஞ்சுக்க முடியும். தேவதையில இருந்து சத்திரியர், அப்புறம் வைஷ்யர், அப்புறம் சூத்திரர் இந்த மாதிரி எப்படி நான் அப்படியே கலை இறங்கி வந்தேன்றது உங்களால புத்தி மூலமா புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்றாரு. இதுல நேரம், வர்ணம், வம்சம் அனைத்தும் வந்து விடுகிறதுன்னு சொல்றாரு. இதுல நீங்க சுத்தி வரும்போது உங்களுக்கு நேரம் வந்துடும். எந்த நேரத்துல நான் எப்படி இருந்தேன், எந்த வர்ணத்துல இருந்தேன், எந்த வம்சத்துல இருந்தேன், எல்லாமே வந்துடும். நான் சொர்க்க ஆரம்பத்துல நான் தேவதையா இருந்தேன். அப்ப எந்த வம்சத்துல இருந்தா சூரிய வம்சத்துல இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாமே வந்துடும். அடுத்தடுத்து நான் குறைய அதுக்கப்புறம் சத்திரியரா இருந்தேன், சந்திர வம்சத்துல இருந்தேன் அப்படின்ட்டு எல்லாமே வந்துரும்ன்றாரு. இதை நீங்க சுத்தி பார்க்கணும்ன்றாரு. அப்படியே நீங்க அந்த 5 சொர்க்கத்தை சுத்தி வரும்போது உங்களுக்கு தெரியும்ன்றாரு. இந்த ஞானத்தினால் தான் உயர்ந்தவர்களும் உயர்ந்தவராக நீங்க ஆகுறீங்க. ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை கத்துக்கிட்டாதான் மற்றவங்களுக்கு போய் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த பள்ளிக்கூடங்களில் தேர்வு நடக்கும்போது விடைத்தாள்களை நிரப்புகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கூட வினாத்தாள்கள் வருகிறது. வெளிநாட்டில் யார் படிக்கிறார்களோ அவர்களில் கூட யாராவது பெரிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம், சோதித்து பார்த்திருக்கலாம். இங்கே உங்களுடைய விடைத்தாள்களை யார் சோதிப்பார்கள்? பாபா சொல்றாரு, அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் ஸ்கூல்ல தேர்வு நடக்கும்போது ஆன்சர் எழுதுறாங்க. அந்த வெளிநாட்டுல இருந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வருது. அப்ப வெளிநாட்டுல யார் படிக்கிறாங்களோ அவங்கள கூட பெரிய கல்வித்துறை அமைச்சராக இருப்பாங்க. அவங்க டெஸ்ட் பேப்பரை திருத்துவாங்க. ஆனா பாபா கேக்குறாரு, இங்க உங்களோட ஆன்சர் பேப்பரை யார் டெஸ்ட் பண்ணுவாங்க கேக்குறாரு. உங்களோட ஆன்சர் பேப்பர், நீங்க வாழ்க்கையில கொஸ்டின் வருது இல்ல, டெஸ்ட் பேப்பர் வருது இல்ல, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்கல்ல, அதை யார் சோதிப்பாங்க கேக்குறாரு. இப்ப நமக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தினுடைய டெஸ்ட் பேப்பர் டெய்லி வருது. நம்ம கம்முன்னு இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. நம்மள சோதிச்சு நம்மள டென்ஷன் ஆக்கி நம்மள கோவப்பட வச்சிருப்பாங்க யாராவது. அப்ப நம்ம கோவப்பட்டிருப்போம், நம்ம அந்த டெஸ்ட் பேப்பர்ல ஃபெயில் ஆயிடும். இப்ப இதை யாரு டெஸ்ட் பண்ணுவாங்க, இதை யார் சோதிப்பாங்க? பாபா கேக்குறாரு. இது கடவுளை சோதிப்பாரு, நீங்களே தான் செய்ய வேண்டும் சொல்றாரு. நீங்க தான் செய்யணும். நான் பாஸா ஃபெயிலான்ட்டு நீங்க தான் திருத்தணும் உங்க ஆன்சர் பேப்பர்ன்றாரு. நீங்க ஆன்சர் பண்ணீங்கல்ல, நீங்க ஒழுங்கா ஆன்சர் பண்ணீங்களா இல்ல தப்பா ஆன்சர் பண்ணீங்களான்ட்டு நீங்க தான் பேப்பரை திருத்தணும்னு சொல்றாரு. நீங்கள் என்ன வேண்டுமோ செய்யுங்கள். பாபா சொல்றாரு, நீங்க என்ன வேண்டுமோ செய்யுங்க, படித்து எந்த பதவியை தந்தையிடம் பெற வேண்டுமோ அதை பெறுங்கள் சொல்றாரு. நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்காங்க, பாஸ் ஆகுங்க இல்ல ஃபெயில் ஆகுங்க, ஆனா படிச்சு நல்ல பதவியை பாபாட்ட வாங்கிக்கலாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு தந்தை நினைக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாரு. இப்ப பாபா எவ்வளவு நினைக்கிறோம், மத்தவங்க போய் இந்த ஞானத்தை புரிய வச்சு அவங்களையும் வாழ்க்கையில விஷக்கடல்ல இந்த வாழ்க்கையை தத்தளிச்சுட்டு கொள்ள அவங்களையும் காப்பாத்துறோம். அப்படி காப்பாத்தும் போது அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றாரு. இவ்வளவு நாள் மாயா நமக்கு சாபம் தான் கொடுத்தது இல்லையா, எவ்வளவு சாபம், நம்மள எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க, நல்லா இருப்பியா நாசமா போயிருவேன், அதெல்லாம் மாயாதான். அந்த மாயாதான் நமக்கு அவ்வளவு சாபம் கொடுத்துருக்குது. அந்த மாயா நமக்கு என்ன பண்ணிருக்குது, 63 ஜனமா சாபமே வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி மாத்துறது? அதுக்குதான் பாபா இப்ப என்ன சொல்றாரு, நீங்க படிச்சு ஒழுங்காயி மத்தவங்க சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்றாரு. அப்ப யார் அந்த அளவுக்கு கீழே நீங்க வந்துருக்காங்களோ அவங்களாம் நல்லா முயற்சி செய்யணும்ன்றாரு. அவர்களுக்கு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப யார் இந்த மாதிரி செய்யறாங்க, பாபா சொல்ற மாதிரி அவங்களுக்கு ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குதுன்றாரு. பிரஜைகள் கூட வேண்டும் அல்லவா? இப்ப ராஜா ஆகணும்னா ராஜா தனியா போய் உட்கார்ந்துருப்பாரா சிம்மாசனத்துல? அவரு கூட ஆள் வேணும் இல்லையா, அங்க எல்லாரும் இருப்பாங்க, பிரஜைகள் வேணும். ஆகவே இங்க சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கு. அவ யார் ராஜா ஆகணும் விரும்புறாங்களோ அவங்க சேவை செய்யணும்ட்டு அவங்களுக்கு கவலை இருக்கும். அங்கே அமைச்சர் போன்றவர்களின் அவசியம் இருக்காது. சொர்க்கத்துல அமைச்சர்லாம் தேவையில்ல, அமைச்சர்லாம் தேவை கிடையாது. அமைச்சர்ன்றவங்க ஏதாவது ஒரு நெருக்கடி நிலையில அட்வைஸ் பண்ணுவாங்க,
நமக்கு புத்தி இல்லைன்னாதான் நம்ம மத்தவங்களை போய் கேட்கணும். நமக்கே புத்தி இருக்குன்னா நம்ம ஏன் போய் மத்தவங்க அமைச்சர்ன்றவங்க தேவையில்லை. அதனால இங்க புத்தி குறையும் போது அமைச்சர்களின் அவசியம் ஏற்படுகிறது. இப்ப வந்து இப்பயே கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆலோசகர் எல்லாம் இருப்பாங்க. பார்லிமெண்ட்ல இந்த பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாம் செக்ரட்டரி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேரு ஆலோசகர்கள் எல்லாம் இருப்பாங்க. இங்க வந்து புத்தி குறையுது, அதனால அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கேக்குறோம். அதே மாதிரி நான் துவாபர யுகத்துல இருந்து கூட அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களும் அந்த அவங்களுடைய கருத்து எல்லாம் சொல்லுவாங்க. அங்க வந்து ஆனா லட்சுமி நாராயணன் வந்து அவங்களுக்கு புத்தி அப்படி தெய்வீக புத்தியா இருக்கும். அவங்க வந்து எதுவும் பேசவே மாட்டாங்க. ஆனா வந்து அவங்க செயல் எல்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும். ஆத்ம உணர்வுல இருந்து அக்யூரேட்டா செய்வாங்க. தப்பு பண்ணிட்டேன்ட்டு ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அவங்களுடைய கர்மம். அங்க வந்து புத்தி கரெக்டா வேலை செய்யும். இங்க புத்தி குறையும் போது அமைச்சர்கள் எல்லாம் தேவைப்படுகின்றார். இங்கே பாபா பைசா இருக்கிறது, என்ன செய்வது, எப்படிப்பட்ட தொழில் செய்வது என பாபாவிடம் ஆலோசனை கேட்க வருகிறார்கள். இப்ப நம்ம கிட்ட வந்துட்டாரு. பிகேஸ் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் வந்து பாபாட்ட கேக்குறாங்க, பாபா பைசா இருக்குது, என்ன பண்றது, என்ன பிசினஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. உலகிய தொழிலை பற்றிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என பாபா கூறுகிறார். இங்க பாபா எதுக்கு பாடம் எடுக்கிறார்? பாபா வந்து இந்த விஷயக்காடல இருந்து தப்பிச்சு, குழந்தைகளே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் வச்சு என்ன நினைங்க, பாவத்தை அழிங்கன்ட்டு இதுக்கு பாடம் எடுக்கிறாரு. இவர் பாபாவே கூட்டு வந்து கீழே இழுத்து விடுறாங்க. கீழே அந்த உலகிய பிசினஸ் என்ன பண்றதுன்னு பாபாட்ட போய் கேக்குறாங்க. பாபா வந்து ஆத்மாவுக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுவாரு, உடம்புக்கு எல்லாம் இன்ஜெக்ஷன் போட மாட்டாரு. உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாபாவை நம்ம கேட்க கூடாது. இந்த உடம்பு சார்ந்த தொழில் செய்யறது, வீடு சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் வந்து இங்க கேட்க கூடாது. அதனால பாபா சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க கொண்டு வராதீர்கள். ஆம், யாராவது மனசோர்வு அடைந்திருந்தால் சிறிது மன ஆறுதல் அளிப்பதற்காக தெரிவிக்கிறார். இருந்தாலும் சிலர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க, ரொம்ப தோல்வியில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக மன ஆறுதலுக்காக பாபா சில அட்வைஸ் கொடுப்பாரு, பிரம்மா பாபா கொடுப்பாரு. ஆனால் இது என்னுடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சிவபாபா சொல்றாரு. பிரம்மா பாபானால ஏதாவது அட்வைஸ் கொடுக்கலாம், ஆனா சிவபாபா அவரு புள்ளியா இருக்கிறாரு, அவர் உடம்புலயே வந்து அவருக்கு எப்படி தெரியும் எந்த பிசினஸ் செஞ்சா நல்லா இருக்கும்ட்டு? அவர்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்க முடியும்? அதனால இது என்னுடைய வேலை இல்லைன்னு சிவபாபா சொல்றாரு. அழுக்காகி உங்களை தூய்மையாக்கி உலகத்திற்கு அதிபதி ஆக்கிறதுக்கு தான் என்னுடைய வேலையாகும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாவோட வேலை என்னன்னா, நம்ம தூய்மையற்றவரா இருக்கிறோம்ல, நம்ம ஆத்மாவை தூய்மையாக்கி உலகத்துக்கே அதிபதியாக்க எவ்வளவு பெரிய வேலை செய்ய வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த சின்ன விஷயத்த போய் கேக்குறீங்க, என்ன பிசினஸ் செய்யறதுன்ட்டு? அவர் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். நீங்கள் பாபாவிடம் இருந்து சதா ஸ்ரீமத் பெற்றுக்கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபா கிட்ட இருந்து ஸ்ரீமத் மட்டும் வாங்கிட்டே இருக்கணும். இப்போது அனைவருடையதும் அசுர வழியாகும். இப்ப உலகம் முழுவதும் அசுர வழின்றாரு. அதுவோ சுகதாமம் ஆகும். அது வந்து நமக்கு சொர்க்கம், இங்க வந்து நரகம். அங்கே ஒருபோதும் நலமாக இருக்கிறீர்களான்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க சொர்க்கத்துல. ஏன்னா அங்க எல்லாமே 16 கலைகள் நிரம்பி உடம்பு ஃபுல்லாவே ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா நாங்க இங்க வந்து நம்ம பாபா நினைவுல யோகா பண்றதுனால நமக்கு உடல் வந்து அங்க ஆரோக்கியமா கிடைச்சிடும். அது மாதிரி இங்க ஞானம் கேட்கறதுனால அங்க அங்க செல்வம் அதிகமா கிடைச்சிடும் நமக்கு. அதனால அங்க வந்து உடம்பு நல்லா இருக்குதா அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகளை இங்கேதான் கேட்கிறார்கள். இங்க நம்ம யாரை பார்த்துக்கிட்டாலும் கலியுகத்துல நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு நம்ம இங்கெல்லாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா? அங்கே இந்த வார்த்தைகளே இருக்காது. துக்கதாமத்தின் எந்த வார்த்தைகளுமே அங்க கிடையாதுன்றாரு. குழந்தைகளுக்குள் மாயின் பிரவேசம் ஏற்பட்டிருக்கிறது என்பது பாபாவுக்கு தெரிகிறது என்பதால் நலமாக இருக்கிறீர்களா என்ற பாபா கேட்கலாம். இங்க பாபா நம்மள ஏன் கேக்குறாருன்னா, நம்ம வந்து ஆத்மால ஏதாவது பிரச்சனை, இப்ப ஆத்மால சோர்வு, டிப்ரெஷன் இதெல்லாம் எதனால வருதுன்னா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் என்ற நோய் தான். அந்த 5 விகாரத்தினுடைய நோய் தான் வந்து சிலரை பைத்தியமா கூட ஆக்கிடுது. இப்ப உடம்பு கூட நல்லா இருக்கும், ஆனா மனசு அவங்களுக்கு நல்லா இல்லைன்னா அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. அது வந்து மனசுக்கு வந்த வியாதி, மனவியாதி, டிப்ரெஷன். இது நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகாது. டாக்டர் எவ்வளவு மாத்திரை கொடுப்பாங்க, ஆனா அதனால வந்து மனவியாதி சரியாவே ஆகாது. ஏன்னா மனசு எதுல இருக்குன்னா ஆத்மால இருக்குது. அதனால ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் போடுறவர் பாபா தான். அதனால பாபா இங்க என்ன கேக்குறாருன்னா, உங்க ஆத்மா நல்லா இருக்குதா அதான் கேக்குறாரு. நீங்க நலமா இருக்கிறீங்களா, இல்ல மாயா கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டீங்களா, மாயா பிரவேசம் ஆயிருக்கா, இல்ல அடிக்கடி கோவப்படுறீங்களா, அடிக்கடி பயப்படுறீங்களா? இதெல்லாம் மாயாவுடைய ரியாக்ஷன். அதனால பாபா நம்மள கேக்குறாரு, மாயாட்ட மாட்டிக்கலையே, நல்லா இருக்கீங்களா, நலமாக உள்ளீர்களான்ட்டு நம்மள கேக்குறாரு. மனிதர்கள் இங்கே கூறப்படும் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. சில மனிதர்கள் அங்க சென்டருக்கு வராங்கல்ல, இங்க படிக்கிற வார்த்தைகள்லாம் சிலருக்கு புரியாது. வேற யாராவது மனிதர்கள் கேட்டால்
நாங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், எங்களை ஏன் நலம் விசாரிக்கிறீர்கள் என கேட்கலாம். இப்ப மனுஷங்க யாராவது நம்மள நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? நாங்க தாங்க ஈஸ்வரனோட குழந்தைகள், எங்களுக்கு நாங்க நல்லாதான் இருக்கிறோம், எப்பவுமே நல்லாதான் இருக்கிறோம்னு சொல்லணும். பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றிய சிந்தனை இருந்தது. இப்போது அவரும் கிடைத்து விட்டார். நம்ம தேடினதே கடவுள் தான், அவரே கிடைச்சிட்டாரு. இப்போது வேற என்ன கவலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாருடைய குழந்தைகள் என்ற ஞானம் கூட புத்தியில் இருக்கிறது. எப்பவுமே இதை நினைச்சுக்கணும். நம்ம நம்ம யாருடைய குழந்தைகள்? ஈஸ்வரனுடைய குழந்தைகள். இந்த ஞானம் புத்தியில இருக்கிறது. நாம் தூய்மையாக மாறும் போது போர் ஆரம்பமாகும். பாபா சொல்றாரு, எப்ப அந்த விநாசம் வரும் எல்லாரும் கேக்குறாங்கல்ல. நம்ம பிகேஸ் எல்லாரும் எப்ப தூய்மையா மாறுறோமோ அப்ப கண்டிப்பா விநாசம் ஆரம்பமாயிடும். உங்களை நிச்சயம் கேட்பார்கள், நம்மள நிச்சயமா கேட்பாங்க. நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என நீங்கள் கூறுவீர்கள். நோய் இருந்தாலும் கூட நலத்துடன் குஷியாக இருக்கிறீர்கள். இப்ப நிறைய பிகேஸ் நோயே இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு என்ன தெரியுமா பண்றாங்க? ஞானத்தை சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. வர்றப்ப அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு எல்லாம் ஞானம் சொல்றாங்க. அவங்கள பார்க்க வராங்கலாம். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான், இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை, அதனால வந்தேன், நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷியா இருக்கிறாங்க. அதனால சொல்றாரு, நீங்க நோய் இருந்தா கூட நீங்க நலத்தோடும் குஷியாக இருக்கிறீர்கள். அப்படிதான் குசார் தாதி அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்க பார்க்க வந்த டாக்டரை அவங்களுக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்குது. அது டாக்டர் விசாரிக்க வந்தார். ஆனா இவங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி விசாரிச்சாங்களாம். பெரிய சர்ஜரியா, அத கூட அவங்க கவலைப்படாம டாக்டர் விசாரிச்சோடனே டாக்டரே அசந்து போயிட்டாராம் தாதியை பார்த்து. அந்த அளவுக்கு பிகேஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்கன்ற. பாபாவின் நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை விட இங்க அதிகமாக திருப்தியாக இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல கூட நமக்கு பாபா இருக்க மாட்டாரு. ஆனா இங்க பாருங்க, நம்ம பாபா நினைவுல இருக்கிறதுனால இங்க ரொம்ப அதிகமா திருப்தியா இருக்கணும்ன்றாரு. நமக்கு என்ன கவலை? எல்லாமே கிடைச்சது. சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். இப்ப சொர்க்கத்துடைய ராஜ்ய பதவியே நமக்கு கிடைக்குது. அடுத்த பிறவில கிடைக்க போகுது. அது கொடுக்கக்கூடிய அப்பாவே நமக்கு கிடைச்சிட்டாரு. நம்ம எவ்வளவு தகுதி அடைய வைக்கிறார். பிறகு நமக்கு என்ன கவலை இருக்கிறதுன்னு சொல்லி பாபாவே சொல்றார். ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எதை பற்றிய கவலை? கடவுளுடைய குழந்தைகளுக்கு எதை பற்றி கவலை? அங்கே தேவதைகளுக்கு கூட கவலை இல்லை. தேவதைகளை விட மேலானவர் ஈஸ்வர். எனவே ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? திரும்ப திரும்ப சொல்றாங்க, தேவதைகளுக்கே கவலை கிடையாது. ஆனா தேவதைகளோட உயர்ந்தவர் கடவுள். அவருடைய குழந்தைகள். நீங்க ஒரு பணக்காரரோட குழந்தை அதுக்காக கவலைப்படுமா? எல்லாமே இருக்கும், அப்பா இருக்கிறாருன்ட்டு தைரியமா இருக்கும். அது மாதிரி ஈஸ்வரன் தான் அண்ட சராசரத்துக்கு அதிபதி. அவருடைய குழந்தைகள். நமக்கு என்ன கவலை இருக்க முடியுன்றாரு. நம்ம கவலை பண்ணோம்னா நம்ம முயற்சியை குறித்து கவலை பண்ணோம். நான் என்ன பதவி அடைய போறனோ தெரியல, நான் இப்படி ஒழுங்கா நினைக்க மாட்டேன்னு இதை நினைச்சு நம்ம கவலை பண்ணணும். மற்றபடி மற்றதுக்கெல்லாம் கவலைப்பட தேவை. ஏன்னா பாபா நம்ம வாழற வரைக்கும் நம்ம நிரப்பி விட்டுருவாரு. பண்டாரம் சரி எல்லாமே நிரப்பி நல்லபடியா வாழ வச்சுதான் அனுப்புவார். பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப கடவுளே நம்மள பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். பாபா நம்முடைய டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். பாபா நம் மீது கிரீடத்தை வைக்கிறார். நமக்கு கிரீடமே தலை மேல வைக்கிறார். இதற்கு ஆங்கிலத்தில் கிரவுன் பிரின்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கிரீடம் வச்சா கிரவுன் பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தந்தையின் கிரீடத்தை பிள்ளை அணிவார். சத்தியுகத்தில் சுகமே சுகம் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சத்தியுகத்திலேயே பாத்தீங்கன்னா அப்பா வச்சிருந்த கிரீடத்தை பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா பிரின்ஸ் இளவரசர் இல்ல, அவரு கொடுத்துருவாங்க. சத்தியுகத்துல எப்பவுமே சுகமே சுகமா இருக்கும்னு சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியும். அங்கே செல்லும் போது இயல்பாகவே அந்த சுகத்தை பெறலாம். அது ஆத்ம சுகம். அது ஆத்ம உணர்வுல இருக்கும்போது இயல்பாகவே ஒரு சுகம் இருக்கும். நம்ம சுகத்தை தேடி எங்கேயும் போக தேவையில்ல, அது உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் என்ன நடக்கும்? இந்த உடலை விட்டு நாம் எங்கே செல்வோம்? இப்போது உங்களுக்கு பாபா பிராக்டிகலாக படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப சொர்க்கத்துல என்ன நடக்கும்? இப்ப இந்த உடல் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த உடலை விட்டு நம்ம எங்க போவோம்? இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம் என்பது உண்மை என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்னா சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என அவர்கள் சொல்றாங்க. இப்ப நமக்கு உண்மையா தெரியுது நம்ம அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கு போறோம்ட்டு. இந்த படிவு படிச்சாலே, ஒரு பாயிண்ட் கேட்டாலே யாரா இருந்தாலும் சரி அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. இது மகா வாக்கியம். ஆனா அவங்க சொல்றாங்க, யாரா இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு சொர்க்கம் எது நரகம் எதுன்னே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு எழுதிட்டாங்க. கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருஷம் தான் மொத்தமா. அவங்க லட்சக்கணக்கான ஆண்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஞானத்தை ஜன்ம ஜன்மமாக கேட்டு கேட்டு விழுந்து கொண்டுதான் வந்துள்ளீர்கள்.
நம்மளும் தான் இப்ப டிகே ஆகி ஞானத்தை ஒழுங்கா தான் கேட்டோம். இருந்தாலும் 2500 வருஷம் கழிச்சு நம்மளும் விழுந்துட்டோம் பாருங்க. அதான் சொல்ற, இப்போது நாம் எங்கிருந்து எங்கே விழுந்திருக்கிறோம் என உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து விழுந்து கொண்டே வந்துள்ளோம். இப்போது நாம் இந்த புருஷோத்தம சங்கமத்தை அடைந்திருக்கிறோம் சொல்லி சொல்றாரு. நம்ம சொர்க்கத்துல நடிச்சு வந்தோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா களை இறங்கி இப்ப இந்த கடைசியா வந்துட்டோம். 84 பிறவி நடிச்சு வந்துட்டோம். கல்ப கல்பமாக தந்தை படிக்க வைப்பதற்காக வருகிறார். கடவுளும் வராரு நம்மள 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை காப்பாத்துறதுக்கு படிக்க வைக்கதான் வராரு. பாபாவுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா, இப்ப கடவுளே நம்ம கூட இருக்கிறார். இவரே நம்முடைய உண்மையிலும் உண்மையான சத்குரு, வழிகாட்டியா இருக்கிறார். அவரே முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை தெரிவிக்கிறார். இந்த பாபா கற்றுக்கொள்வதை போல இவரை பார்த்து குழந்தைகளாக நீங்களும் கற்றுக்கொள்கிறீர்கள். பிரம்மா பாபா கூட சிவபாபா சொல்லி கொடுக்க கொடுக்க அவரும் கத்துக்கிறாரு, நம்மளும் கத்துக்கிறோம். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கை வைக்க வேண்டியிருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா டைமே இல்ல, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒவ்வொரு அடியிலும் கவனமா எடுத்து வைங்கன்றாரு. எண்ணம், சொல், செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். எண்ணத்துல கூட எந்த தவறான இதுவுமே வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ் வரக்கூடாது. ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கணும். பாபா நினைவுல எல்லா காரியங்களும் செய்யணும். நினைக்கிறது கூட, அதாவது மனசே அடமான வச்ச பொருளா குடுத்துட்டோம் இல்லையா. இப்ப பாபா கிட்ட உடல், மனம், பொருள் மூணுமே கொடுத்துட்டோம். அப்புறம் மனசு மட்டும் நமக்கு சொந்தம் கிடையாது இல்லையா. அதுல ஓடுற எண்ணம் மட்டும் நமக்கு சொந்தமே கிடையாது. அப்ப பாபாட்ட கேட்டுட்டுதான் நம்ம நினைக்கணுமே. அந்த அளவுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. இஷ்டத்துக்கு எந்த நினைப்பும் நம்ம நினைக்கவே கூடாது. அதனால எண்ணம், சொல், செயல், பேசுறது, செய்யறது எல்லாமே சுத்தமா இருக்கணும்ன்றாரு. உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. தந்தை அடிக்கடி குழந்தைகள் மறந்து போகிறீர்கள். பாபா சொல்றாரு, அடிக்கடி மறந்துறீங்க. என் ஞாபகம் வந்தாதான் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். தந்தையை மறப்பதால் தந்தையின் போதனைகளையும் மறக்கிறீர்கள். அவரே மறந்ததுனால அவர் என்ன சொன்னாருன்னு மறந்து போ. நாள் முழுதும் முரளி படிக்கிறோம், நீ காலையில படிக்கிறோம், அதோட மறந்து போயிடுது என்ன சொன்னாருன்ட்டு. நாம் மாணவர்கள் என்பதையும் மறக்கிறீர்கள். நம்ம இறை மாணவன், நம்மளாம் ஒரு ஸ்டூடெண்ட்ன்றதையும் மறந்துறீங்க. மிகவும் எளிதாகும். பாபாவின் நினைவில் தான் அற்புதம் இருக்கிறது. பாபாவை நினைச்சா போதும், அற்புதம் தான் நடக்கும்ன்றார். இப்படிப்பட்ட அற்புதத்தை வேறு எந்த தந்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த அற்புதத்தினால்தான் தமோ பிரதானத்துல இருந்து இப்ப சதோ பிரதானமாக மாறுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. எப்படி மாறுறாங்க எல்லாரும்? உலகமே மாறிட்டு இருக்கு. இதே நேரத்துல எல்லாரும் இதே முறையிலேயே படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினை இப்ப ஸ்தாபனை செய்திருக்கிறார் என்று குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த தர்மம் சத்தியுகம் மற்றும் திரேதா அரைக்கல்பத்திற்கு இருக்கிறது. மற்ற தர்மத்தினர் பிறகுதான் வளர்ச்சி அடைகிறார்கள் சொல்லி சொல்றாரு. அரைக்கல்பம், சூரிய வம்சம், சந்திர வம்சம், அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்கள்லாம் வருது. கிறிஸ்து வந்தார். முதலில் மிக சிலரே தான் வந்தாங்க கிறிஸ்துக்கு பின்னாடி. எப்போது அதிகரிக்கிறாங்களோ அப்போதுதான் ராஜ்யமே செய்ய முடியும். இப்ப கிறிஸ்துவ ராஜாக்கள்லாம் உருவாகுறாங்கல்ல, நிறைய பேர் வந்த பிறகுதான் ராஜ்யம் பண்ண முடியுன்றாரு. கிறிஸ்து தான் வராரு, அவருக்கு பின்னாடிதான் எல்லாரும் வராங்கன்றாரு. கிறிஸ்துவ தர்மம் இதுவரை இருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறதுன்றாரு. கிறிஸ்து மூலமாக தான் கிறிஸ்துவர்கள் ஆகியிருக்கிறோம் என அவர்கள் அறிகிறார்கள். அவங்க கிறிஸ்துவே கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர்ன்னு சொல்றாங்க, இருந்தாலும் கர்த்தர், கிறிஸ்துவ எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க, இயேசுன்ட்டு. இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது சொல்றாரு. நாங்கள் கிறிஸ்துவனுடையவர் என கிறிஸ்துவர்கள் கூறுவார்கள். கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்துவோடையவங்க. முதலில் ஒரு கிறிஸ்து தான் வந்தார், பிறகு அவர்களுடைய தர்மம் உருவாகிறது, வளர்ச்சி அடைகிறது. 1லிருந்து 2, 2லிருந்து 4ன்ட்டு இப்படியே வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி ஆயிருக்குன்றாரு. இப்போது கிறிஸ்துவர்களின் மரம் எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்கன்னு சொல்றாரு. தேவி தேவதா வம்சம் தான் அடிமரமே. ஆனா இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய பவுண்டேஷனே தேவி தேவதா வம்சம் தான். ஆகவே பிரம்மாவிற்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆதாம் ஏவான்னு சொல்றாங்களா, அது பிரம்மா பாபா தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பாரதவாசிகள் நாம் பரம்பிதா பரமாத்மா சிவனின் டைரக்ட் குழந்தைகள் என்பதை மறந்து விட்டனர். ஆனா இந்த இந்து தர்மத்தை சேர்ந்த ஹிந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்களா, அவங்க உண்மையிலே தேவி தேவதா தர்மம். அதை படைச்சவர்கள், அந்த தர்ம ஸ்தாபகரே கடவுள் தான். இந்த கடவுளுடைய குழந்தைகள்ன்றதே நம்ம மறந்துட்டோம்னு சொல்லி சொல்றார். ஆதி தேவ் இருந்து விட்டு போயிருக்கிறார். ஆதி தேவன் தான் ஆதாம் சொல்றாங்கல்ல, அவர் தான் பிரம்மா பாபா, அவரும் இருந்துட்டு போயிருக்கிறார். இந்த மனிதர்கள் அவருடைய வம்சாவளி என்ற கிறிஸ்தவர்கள் கூட புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி அவர்கள் தங்களின் கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்வார்கள். இருந்தாலும் நம்ம பிரம்மா பாபா ஆடாம், அதே மாதிரி அவரை படைச்சவர் சிவபாபா, அதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய கிறிஸ்துவை தான் ஏற்றுக்குவாங்கன்றாரு. கிறிஸ்துவை புத்தரை தந்தை என நினைக்கிறார்கள்.
அந்த தர்மத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்து தான் அப்பா, புத்தரை தான் அப்பான்னு நினைக்கிறாங்க. குலம் அல்லவா சொல்றாரு. கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்துவர்களின் தேசத்தில் இருக்கிறது. இப்ப அந்த ஏதோ ஒரு இடம் இருக்கு, மறந்துட்டேன், ஜெருசலம்மா ஏதோ ஒரு இடம், அங்கதான் கிறிஸ்துவ நினைவு சின்னம் அங்க இருக்குது. கிறிஸ்துவின் நினைவு சின்னம் கிறிஸ்துவ தேசத்தில் இருக்கிறது. அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் இங்கே தவம் செய்துள்ளீர்கள். அது மாதிரி அவரு எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் இருக்குது இல்லையா, அது மாதிரி நம்ம இங்க மதுபன்ல நம்ம தவம் பண்ணிருக்கிறோம். எனவே உங்களுடைய நினைவு சின்னம் இங்க அபோலதான் இருக்குது. அபோலதான் நம்மளுடைய நினைவு சின்னம். இந்த தில்வாடா கோயில் இருக்குது. நம்ம யோகா பண்ணாலே அந்த நினைவு சின்னம் அபூல இருக்குதுன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணல்களை கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மயான அமைதியின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். இந்த மயான அமைதியினுடைய உண்மையில உண்மையான ஆன்மீக யாத்திரையை செய்யணும். அந்த யாத்திரையெல்லாம் கால்நடைய போய் வந்தோம் இல்லையா, அந்த யாத்திரையெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த டெத் சைலன்ஸ் சொல்லுவாங்க, மயான அமைதியினுடைய இந்த உண்மையில உண்மையான ஆன்மீக யாத்திரை மனசு புத்தி மூலமா செய்யுங்க. நானே அது என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இரண்டாவது பாயிண்ட், எண்ணம் சொல் செயல் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஸ்ரீமத்ன்றது பகவானுடைய கை, கடவுளுடைய கை, அது கடவுளுடைய வழிமுறை. அத நம்ம மதிக்கணும், மதிப்பளிக்கணும்ன்றாரு. வரதானம், பணிவு தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுக தேவன் சுகஸ்வரூபம் ஆகுக. இப்ப முக்கியமான குணமே பணிவு தான். பாபா நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி, இதுதான் பிரம்மா பாபா சொன்ன 3 மகா வாக்கியம். கடைசியா அதான் சொல்லிட்டு பண்ணாரு. அதுல நிரகங்காரி தான் ரொம்ப முக்கியம், பணிவு. இப்ப சிவபாபா நிரகங்காரியா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய சேவகன் சொல்றாரு, நான் உங்களுடைய வேலைக்காரன்றாரு. அவர் எப்பேற்பட்டவர், சுப்ரீம். அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். டிராமாவோட டைரக்டரு, சர்வ சக்திவான கடவுள். அவர் நினைச்சா உலகத்தையே புதுசா மாத்த முடியும். எப்பேற்பட்டவர். அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய சேவகன். எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க. அந்த பணிவு தன்மை என்ற குணத்தை இப்ப தாரணை செய்யணும். பாபா கிட்டையும் கத்துக்கணும், பிரம்மா பாபாட்டையும் கத்துக்கணும். பணிவா இருக்கணும்ன்றாரு. பணிவு தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய. ஏன்னா பணிவா இருந்தாதான் நம்மளால சுகம் கொடுக்க முடியும். இந்த அகங்காரம் வந்துட்டாலே நம்மளால மற்றவங்க துக்கம் தான் வரும். அதனால பணிவு தன்மை என்ற குணத்தை நீங்க தாரணை பண்ணி எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவன் சுகஸ்வரூபம் ஆகுகன்றவர் தான் கொடுக்குறாரு. மகான் ஆத்மாக்களாகிய உங்கள் அடையாளமே பணிவு தன்மைதான்றாரு. எவ்வளவு பணி உள்ளவராக நீங்க ஆகிறார்களோ அவ்வளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை பெறுவீர்கள். இப்ப நம்ம பணிவா இருந்தோம்னா சும்மாவே பாடுவாங்க, அந்த பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்லாம் பாட்டுலாம் இருக்குது. பாத்தீங்கன்னா நம்ம உயர்ந்த இடத்துல வரும்போது பணிவா இருக்கணும். அந்த மூங்கில் சொல்லுவாங்க, மூங்கில் பாத்தீங்கன்னா அது பணியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே நெற்கதிர் பாத்தீங்கன்னா, முற்றிய நெற்கதிர் நல்லா முத்தி போயிருக்கும் போது அது அப்படியே குனியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பணிவு தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அத பாபா சொல்றாரு, பணி உள்ளவராக யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லார் மூலமாவும் மரியாதை கிடைக்கும்ன்றாரு. யார் பணிவா இருக்காங்களோ அவங்களை எல்லாரும் மதிப்பாங்க. யார் பணி உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பாங்க. இப்ப ஈகோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அகங்காரம் இருக்கு, ஈகோ இருக்கு. நான் யார் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும் எனக்கு அவசியம் இல்லை, நான் எதுக்கு சொல்லணும், நான் சொல்லாம எங்க வேணா போவேன் வருவேன். இதெல்லாம் அகங்காரம். இதெல்லாம் அகங்காரம். இதனால மற்றவங்களுக்கு துக்கம் வருது, அது தெரிய மாட்டேது அவங்களுக்கு. நமக்கு எவ்வளவு ஒருத்தவங்க மதிக்காம செய்யறது, சொல்லாம செய்யறது, இந்த மாதிரி விஷயம்லாம். ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்கு, ஒரு பையன் இருக்காங்கன்னா அந்த அம்மா மதிக்கிறதே இல்லை, பையன் இஷ்டத்துக்கு போது இஷ்டத்துக்கு வருதுன்னா அது என்ன சொல்றது, அகங்காரம் தானே சொல்ல முடியும். அந்த அம்மாவுக்கு கஷ்டம் வருமா வராதான். அதான் பாபா சொல்றாரு, இப்ப யார் பணி உள்ளவாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா மதிப்பாங்க, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சுகம்தான் கொடுப்பாங்கன்றாரு. அவர்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக தான் இருக்கும்.
அவங்க எங்க போனாலும் வந்தாலும் அவங்களோட செயல் வந்து மற்றவங்க துக்கமே கொடுக்காது, அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். ஆகவே எந்த சம்மந்த தொடர்பு வந்தாலும் அவர்கள் சுகத்தின் அனுபவம் பெற வேண்டும். அதனால நீங்க யார் கூட பழகினாலும் உங்க கிட்டக வந்தாலே அவங்களுக்கு எந்த ஒரு வைப்ரேஷன் வரணும்னா சுகத்தினுடைய அனுபவம் அவங்க பெறணும். எனவே பிராமண ஆத்மாக்களாகி உங்கள் மகிமை என்னன்னா சுக கடலினுடைய குழந்தைகள். யாரு சுக கடல்னா சிவபாபா. சிவபாபாவுடைய குழந்தைகள். நம்ம சுகஸ்வரூபமா சுக தேவனா இருக்கணும். எனவே நம்ம போற இடம்லாம் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளால சுகம் அடைஞ்சாங்கன்னு தான் இருக்கணும், நம்மளால துக்கம் அடைஞ்சாங்கன்னு இருக்கக்கூடாது. எனவே அனைவருக்கும் சுகம் கொடுப்பது சுகம் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எது நம்ம கொடுக்குறோமோ அது நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால சுகம் கொடுங்க, உங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கும். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் அதை பெறக்கூடாது. இந்த பிகேஸ் நிறைய என்ன திரும்ப பண்றாங்க, மற்றவங்க சுகம்தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரி, ஏன்னா எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லாருக்கும் நல்லா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா மத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே இவங்க மனசுல கவலையா அதை வாங்கிக்கிறாங்க. அந்த துக்கத்தை வாங்கிட்டு என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு துக்கப்படுத்திட்டாங்கன்ட்டு அழுகுறாங்க உட்காந்துட்டு. பாபா என்ன சொல்றாரு, இந்த மாதிரி யாராவது துக்கம் கொடுக்குறாங்கன்னா அது வாங்காதீங்க, நீங்க அதை வந்து பெறக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஒரு அழுகி போன பழத்தை கொடுத்தா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டாளே. அழுகி போன பழத்தை நம்ம எங்கேயாவது கொடுத்தா வாங்க, நல்ல பழமா இருந்தாலும் வாங்குவோம். அதே மாதிரிதான் யாராவது துக்கம் கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ளார இருக்கிற துக்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ கஷ்டம், அதை வந்து அவங்க கோபமா வெளிப்படுத்துறாங்க. அதையா நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு பாபா. நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க திரும்பி கொடுத்துருவீங்க. நீங்க துக்கத்தை எடுத்தீங்கன்னா நீங்களும் அப்புறம் டிப்ரெஷன், உங்களுக்கும் மனசுல டிப்ரெஷன் வந்துடும், கவலை வந்துடும். அப்புறம் நீங்களும் மத்தவங்கள்ட்ட போய் அதை வந்து துக்கத்தை வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால யார் உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் நீங்கள் அதை பெறக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு, பிகேஸ் பண்ற பெரிய தப்பு. சுகம் மட்டும் கொடுக்குறோம், சரி பாபா சுகம் கொடுக்க சொன்னாருன்னு கொடுக்குறோம், ஆனா துக்கத்தை நம்ம வாங்கிறோம். மத்தவங்க திட்டுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்கன்னா அதை வாங்கிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கோம். அந்த டைம் பாபா நினைக்காம அதுல டைம் வேஸ்ட் ஆயிடுது, அந்த கவலையை நினைச்சிட்டு டைம் வேஸ்ட் ஆயிடுது. அதனால வாங்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: யார் ஆத்ம அபிமானியாக இருக்கிறாரோ அவர் தாம் அனைவரை காட்டிலும் பெரிய ஞானி ஆவார் சொல்லி பாபா சொல்றாங்க. யார் வந்து உடல் உணர்வு இல்லாம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆத்ம அபிமானியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். அந்த உடலை பார்க்க மாட்டாங்க, உடலை பத்தி பேச மாட்டாங்க, அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி இல்லாம யார் ஆத்ம உணர்வுலயே ஆத்ம அபிமானியா எப்பயுமே இருக்கிறாங்களோ அவங்கதான் எல்லார காட்டிலும் பெரிய ஞானின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஞானம் கேட்டுட்டேன், எனக்கு இந்த ஞானம் எல்லாம் தெரியும், இந்த முரளி டெய்லி படிக்கிறேன், எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், சிருஷ்டி சக்கர ஞானம் எல்லாம் தெரியும், அவங்க பெரிய ஞானி கிடையாதுன்றார் பாபா. யார் பெரிய ஞானினா யார் எப்பயுமே சோல் கான்சியஸ்ல இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்களோ, ஆத்ம அபிமானியா இருக்கிறாங்களோ அவங்கதான் எல்லார விட பெரிய ஞானின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி.